ஓகே ரெடி. நீ நீ பாட்டு போட்டியாடா செல்லம்? நீ செல்லம் இருந்தா அப்புறம் சொந்தக்காரன் பார்த்தேன்னு சொல்லி என்கிட்ட வந்து என் பேரு போட்டோவை போட போற? அது ஏன் சேனல் கிடையாது, அது வந்து நம்ம தலைவி சேனல்ல நான் வந்து வேலை பாக்குறேன் அந்த சேனல்ல. ஆமா தலைவிதான் ஓனர். ஆமா நான் வந்து அந்த உனக்குள் ஆணை சாங் போட்டு விட்டு கேளுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னா நான் சாம்பார் ஊத்திட்டு வரேன். சாம்பார் ஊத்திட்டு வரேன். ஆமாண்டா, தோசை முக்கியம் இல்லையா? நீ மட்டும் 2 குண்டா பிரியாணி தின்னல? இல்ல சாப்பாடு உனக்கு எலும்பு முக்கியமா இருக்குமா? எனக்கு சாம்பார் முக்கியம் இல்லையா? ஆட்டுக்கால் எலும்பு முக்கியம் ஓடுனியே குடு குடுன்னு. நான் ஓடல. ஏய் தெரியும்டா நீ யாரு எப்படின்னு எல்லாம் தெரியும். வரலாறு எப்ப எப்படி டிசைன் டிசைனா பேச்ச மாத்துவ? அப்படியா? நீங்க 2 பேசுங்க, நான் அமைதியாவே இருந்து கேக்குறேன். பேசுவாப்லையா? எனக்கு வந்து ஏதோ கிரைண்டருக்குள்ள மாட்டின மாதிரி ஃபீல் ஆகுது. நைட்டு 10 மணிக்கு மேல சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சிக்கிக்கிட்டோமா? அந்த ஃபீல் வருது எனக்கு லைட்டா, அதனாலதான். அந்த ஃபீல் வருதா? காமெடியா சீரியஸ்லியா? அந்த சிக்கிட்டோமோ சீரியஸாவே தான். நைட் வந்து இவங்கிட்ட சிக்கிருக்கோமோ அப்படின்னு தோணுது. சும்மா காமெடி தானே பண்ணாங்க, எதுக்கா கோச்சிக்கிட்ட? கோச்சிக்கல, செத்த நேரத்துல வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வச்சு, அதனாலதான் சைலண்டா இருக்கேன். அதுக்கா நீ தானே நல்லா ஓடணும், அப்படி பண்ணாலும் நல்லா ஃபன்னா இருக்கும். ஃபன்னா இருக்கும், ஆனா நீ வந்து உஷாராயிட்டியா, அதனால நீ வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவ. உன்கிட்ட வந்து 2 பேர் சிக்கினா கூட பிரச்சனை இல்ல, நான் மட்டும் தனியா சிக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, நான் சிஸ்டர்னு சொல்லி தப்பிச்சிருவேன். விட மாட்டேன், உங்களுக்கும் வந்து பார்ட்னர் செத்த நேரத்துல. எனக்கு அட்வைஸ் சரிங்க, இதுக்கு நீங்க என்ன தலைப்பிக்கணும்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். எங்க அம்மா என்ன செத்த நேரத்துல சொல்லுவாங்க, மீரா இட்லி ரெடி அப்படிம்பாங்க. இட்லி வச்சுக்கோங்க, நீங்க அதையே தலைப்பா வைக்கலாம். இட்லி இட்லி கடையா? இல்ல, பிளேட் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். அதான் ட்விஸ்ட், எனக்கு தெரியுமே. நீங்க ரெக்கார்ட போடுங்க, நான் என்ன பண்ணுவேன்னா நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், அதை எடுத்து நீங்க போட்டு விடுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அட கடவுளே, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? என்னமா அப்புறம் கை காயும், இதெல்லாம் வந்து ஃப்ரீயா பேசிக்கலாம், அதுக்கு சொன்னேன். கை காயாது, அவங்க அம்மா சமத்தியா கொடுப்பாங்க. ஏங்க இதெல்லாம் 2 தோசை அடி ஒரு நாள் தின்னுட்டு இருக்க அப்படின்னு பொது வெளியில பப்ளிக் அதாவது இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சம்பவம் இருக்குன்னா அந்நேரம் என்ன பிரச்சனை யோசிக்க வேண்டாம், அந்நேரம் வந்து நீங்க இதை நியூஸா சொல்லிடுறீங்க. இந்த பெண் இப்பொழுது தோசை சாப்பிட்டு விட்டு அப்படின்னு ஆரம்பிச்சு செய்தி சொல்லிடுறீங்க. சாம்பார் நீங்க பேர் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவங்க அம்மா 2 சாப்பிட்டாங்களா, அது நல்லா இருக்கும். காய வை, கை காயுமா? எங்க வீட்டுல துணியே காய மாட்டேங்குது, உனக்கு கையெல்லாம் காஞ்சிருது. அப்படியா? போயிருக்காங்க, அதான் எப்படின்னா வச்சுட்டு போயிருக்காங்க, போய் தட்டை கிட்ட வச்சுட்டு கையை கழுவிட்டு அக்கா லைன்ல எடுறா அப்படிம்பாங்க. எந்த அக்கா எடுக்கடி அப்படின்னு கேட்கணும் நானு. அவளுக்கு எத்தனை அக்கா இருக்காங்க? நீங்கதான் அவளுக்கு ஒரே அக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் என்ன, எந்த தனியா கேக்குறீங்க?
இது வந்து போர் அடிக்கும் வரட்டும்.